Hello all, welcome to the channel Tech Code Talk. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற எம்ப்ளாயி ஸ்ட்ரீம் கொஸ்டின்ஸ் வந்து இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை டூப்ளிகேட் எம்ப்ளாயி நேம்ஸ். ஸோ டூப்ளிகேட்டா இருக்க எம்ப்ளாயி நேம்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ டூப்ளிகேட் எம்ப்ளாயி நேம்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு எனக்கு டூப்ளிகேட்னு எப்போ சொல்லுவோம்? ஒரு நேம் வந்து மோர் தென் ஒன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது டூப்ளிகேட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ராகுல் எவ்வளோ டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல்ங்கிற நேம் வந்து எனக்கு 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ 3 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அனிதா வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் விகாஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 டைம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும். ஓகேவா? ஸோ நான் இதுல என்ன டிஸ்ப்ளே பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யாரோட நேம்ஸ் எல்லோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கோ அவங்களோடது மட்டும் டூப்ளிகேட்னு அர்த்தம். ஸோ அதனால அதை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணணும். ராகுல் அனிதா மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா இப்போ இருக்கிற எம்ப்ளாயி லிஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போறோம். ஸோ எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம். ஏன்னா அப்பதான் எனக்கு ஸ்ட்ரீம்ல இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கிடைச்சிட்டாங்க. ஸோ நான் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறோம்னா கலெக்ட் தான் பண்ண போறோம். இந்த கலெக்ட் பண்றது வந்து எப்படி கலெக்ட் பண்ண போறோம்னா குரூப் பண்ண போறோம். அதாவது எனக்கு வந்து இப்போ ராகுல் வந்து எனக்கு 3 டைம்ஸ் இருக்கு, அனிதா வந்து எனக்கு 2 டைம்ஸ் இருக்குன்னா நேம் பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்ணிட்டு இருக்கோம், கலெக்ட் பண்றோம். ஸோ அப்போ டாட் கலெக்ட் குள்ள ஓகே நம்ம குரூப் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா கலெக்டர்ஸ் டாட் குரூப்பிங் பை அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குரூப்பிங் பைக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா எது வந்து கீயா இருக்க போதோ அது வந்து கொடுக்கணும். செகண்ட் வந்து அந்த வேல்யூ எது பேஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட் பண்ணோங்கிறது செகண்ட் பாஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இப்போ கீ வந்து என்னது எம்ப்ளாயிங்கிற கிளாஸ்ல இருக்க நேம் தான் எனக்கு வந்து கீயா இருக்கும். ஸோ எம்ப்ளாயி கெட் நேம் அப்படிங்கறது மெத்தட் ரெஃபரன்ஸ் மூலியமா கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு கீயா இருக்கும். வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஈச் நேம் ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ் வர ஒவ்வொரு எம்ப்ளாயிஸோட இந்த நேமோட கவுண்ட் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம செகண்ட் என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா டிஃபால்ட்டா நம்மளுக்கு கவுண்டிங்னு ஒரு மெத்தட் இருக்கு கலெக்டர்ஸ்குள்ள. ஸோ அது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா நேம்ஸும் எனக்கு கவுண்ட் ஆகும். ஸோ கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங் கொடுக்கும்போது எனக்கு எல்லா நேம்ஸும் வர நேம்ஸ் எல்லாமே எனக்கு கவுண்ட் ஆகும். ஸோ குரூப்பிங் பைல நம்மளுக்கு வேல்யூ வந்து கவுண்ட் பண்ற வேல்யூஸ் எல்லாமே வந்து நேமை கவுண்ட் பண்றது வந்து எனக்கு கவுண்டிங்ல வந்து ப்ராசஸ் ஆகி எனக்கு வேல்யூஸ் வந்து கவுண்ட் ஆகி எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். நேம் வந்து எனக்கு கீயா எடுத்திருக்கேன். ஸோ ஃபார் ஈச் நேம் எனக்கு அதோட கவுண்ட் என்னங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதை வந்து நான் டோட்டலா இப்போ எனக்கு ஒரு வேரியபிள்ல வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா மேப் ஆஃப் வேல்யூ. ஸோ மேப்ல ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் கமா இன்டீஜர். ஓகே, நான் வந்து நேம் மேப் அப்படி ஏதாவது வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு. ஓகே ஓகே ஸோ இது வந்து கவுண்டிங் வந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா லாங் டைப்ல ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதனால நம்ம வந்து மேப்ல வந்து லாங் கொடுத்துட்றோம். ஓகே ஸோ வேல்யூஸ் வந்து மேப். இப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? மேப்பை வந்து டைரக்டா பிரிண்ட் பண்றோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல நேம் மேப்பை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகே மேப் கரெக்டா பிரிண்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. ராகுல் 3 1 1 1 1 2 அனிதா 2 இருக்கு. பட் ஆனால் எனக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு ஒவ்வொரு நேமோட கவுண்ட் வேண்டாம். பட் எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும்? ஐடென்டிஃபை டூப்ளிகேட் எம்ப்ளாயி நேம்ஸ். எம்ப்ளாயி நேம்ஸ் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்றேன்? இந்த மேப்ல எந்த எம்ப்ளாயோட நேம்ஸ் எல்லாம் வந்து கவுண்ட் கிரேட்டர் தேன் 1 இருக்கோ அவங்கள மட்டும் நான் ஃபில்டர் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணும்? இந்த மேப்ல இருந்து நான் ஃபில்டர் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நேம் மேப் எடுத்துக்கிறேன். ஸோ நேம் மேப்ல இருந்து நான் என்ட்ரிஸை மட்டும் எடுக்கணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்? என்ட்ரி செட். ஸோ என்ட்ரி செட் எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு மேப்ல இருக்க என்ட்ரிஸ் எல்லாமே எனக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நான் ஃபில்டர் பண்ண போறேன். ஸோ ஃபில்டர் மெத்தட் எதுக்குள்ள இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்குள்ள தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் என்ட்ரிஸை வந்து நான் ஸ்ட்ரீம் பண்ணணும். ஸோ டாட் ஸ்ட்ரீம் ஆப்ரேஷன் முதல்ல எடுத்துக்கணும். ஸோ ஸ்ட்ரீம் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் என்ட்ரிஸ் கிடைச்சிரும். ஸோ அதுல இருந்து நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். டாட் ஃபில்டருக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ணணும்? இப்போ உள்ள வர்றது வந்து எனக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் என்ட்ரிஸ் வருது. அதுல எனக்கு ஃபார் ஈச் என்ட்ரி நம்ம என்ன வைக்கிறோம்? டாட் கெட் வேல்யூ. கரெக்டா? கீ இருக்கு, வேல்யூ இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஒவ்வொரு என்ட்ரில வந்து கீ இருக்கும், வேல்யூ இருக்கும். கெட் வேல்யூ ஏன்னா கீ வந்து நம்மளுக்கு தேவையில்ல. வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்றோம். ஓகே டாட் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா டாட் கலெக்ட் பண்ணி உள்ள வந்து கலெக்டர்ஸ் டாட் டு செட் கொடுத்து பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
கலெக்டர்ஸ் டாட் டூ செட் அப்படின்னா எனக்கு ஒரு செட்டில் வந்து எனக்கு பிளேஸ் ஆகும், டூப்ளிகேட்ஸ் எதுவும் வராது. கலெக்டர்ஸ் டாட் டூ லிஸ்ட்னா எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதுவும் எனக்கு பிளேஸ் ஆகும். ஸோ கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்துச்சுன்னா கலெக்டர்ஸ் டாட் டூ செட்டில் கொடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ செகண்ட் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ராகுல் 3 இருக்குது, அனிதா 2 இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு வந்து கரெக்டாக ஃபில்டர் ஆகி எனக்கு ஃபில்டர் ஆகுறது மட்டும் எனக்கு கவுண்டோட எனக்கு டிஸ்பிளே ஆகுது. பட் ஆனால் எனக்கு இதில் என்ன பிரிண்ட் பண்ணணும், ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நேம்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும், வேறஸ் அந்த கவுண்ட் வேணாம். ஏன்னா அது ஐடென்டிஃபை த டூப்ளிகேட் எம்ப்ளாயி நேம்ஸ் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ அதனால நம்ம நேம்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் செப்பரேட் லைனில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, நேம்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபில்டர் ஆயிடுது, கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்தால் ஃபில்டர் ஆயிடுது, எனக்கு இப்படி இருக்கு. ஸோ நான் இந்த ஒவ்வொரு என்ட்ரியும், இந்த கிடைக்கிற ஒவ்வொரு என்ட்ரியும் நான் எது கூட மேப் பண்ணும். இந்த கிடைக்கிற என்ட்ரியில் எனக்கு சப்போஸ் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம், ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை நம்ம வெறும் அந்த எம்ப்ளாயி சேலரியோட மட்டும் நம்ம மேப் பண்ணோம், ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு மேப் பண்ணோம் அப்படின்னா மேப்னு யூஸ் பண்ணோம். கரெக்டாக அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ராகுல் 3ல இருந்து நம்மளுக்கு ராகுல் மட்டும் எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல கலெக்டுக்கு முன்னாடி டாட் மேப், மேப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஃபார் ஈச் ஆப்ஜெக்ட் என்ன கூட மேப் பண்ணுங்கிறத நம்ம உள்ள ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுக்குள்ள நம்ம என்ட்ரி, இதோட கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேப் டாட் என்ட்ரி. ஸோ மேப் டாட் என்ட்ரியில் இருக்க என்ன மெத்தட், கெட் கீ, அது மெத்தட் ரெஃபரன்ஸ் மூலிமா பண்ணியிருக்கோம். ஸோ மேப் டாட் என்ட்ரியில் இருக்க கெட் கீ மட்டும் அப்படின்னா இந்த கெட், அதாவது எனக்கு ஒவ்வொரு என்ட்ரீஸில் இருக்கிற வேல்யூஸ்க்கும் நம்ம எது கூட மேப் பண்ணுறோம்னா அதோட கீஸ் கூட மட்டும் மேப் பண்ணுறோம். ஸோ மேப் டாட் என்ட்ரி கெட் கீங்கிற மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கீஸ் மட்டும் மேப் ஆகி எனக்கு அதே கலெக்டர்ஸ் டாட் டூ செட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு இப்போ ஐடென்டிஃபை த டூப்ளிகேட் நேம்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு அதுவே வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஐடென்டிஃபை த டூப்ளிகேட் நேம்ஸ், எம்ப்ளாயி நேம்ஸ் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆனவங்களுக்காக நான் செப்பரேட்டாக இதை வந்து நீங்கள் இதே லைன்லேயே கண்டினியூவாக இந்த கலெக்ட் அப்புறமே டேரெக்டாக டாட் என்ட்ரி செட் கொடுத்து ஃபுல்லாக அதே மாதிரி கூட ஒரே லைன் ஆஃப் கோட்லேயும் நம்ம சால்வ் பண்ண முடியும். நான் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் இதை செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப நேம் ஆப்போட என்ட்ரி செட் எடுத்து எதுக்காக ஸ்ட்ரீம் பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ செகண்ட் பார்ட்டிஷன் எம்ப்ளாயிஸ் பேஸ்ட் ஆன் சேலரி கிரேட்டர் தென் 50,000. ஸோ சேலரிஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது 50,000க்கு மேலே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு செட்டு, 50,000க்கு கம்மியாக இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு செட்டுன்னு சொல்லி பார்ட்டிஷன் பண்ணி சொல்லணுங்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம இதே தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இதில் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டாட் ஸ்ட்ரீமில் கலெக்ட்குள்ள கலெக்டர்ஸ் டாட் குரூப்பிங் பைக்கு பதிலாக பார்ட்டிஷன் பை கொடுக்க போகிறோம். ஸோ கலெக்டர்ஸ் டாட் பார்ட்டிஷனிங் பை, ஓகேவா. ஸோ உள்ளே வந்து நம்ம ஒரு ப்ரெடிகேட் பாஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெடிகேட் என்னென்னா என்ன கண்டிஷன்னா ஃபார் ஈச் எம்ப்ளாயி, ஏன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வருது இல்லையா. ஸோ அந்த எம்ப்ளாயிலேருந்து நம்ம என்ன எடுக்கணும், இ டாட் கெட் சேல்ரி கிரேட்டர் தேன் 50,000. ஸோ கொஸ்டினில் வந்து கிரேட்டர் தேன் 50,000 அப்படின்னா பார்ட்டிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் ப்ரெடிகேட் கொடுத்தீங்கன்னா எனக்கு பார்ட்டிஷன் ஆயிரும். இந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி எனக்கு வர எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து பார்ட்டிஷன் ஆயிரும். பார்ட்டிஷன் பை ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மேப் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ விச் இஸ் பூலியன் அண்ட் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் இதை அப்படியே அசைன் பண்ணுறேன் ஒரு வேரியபிளோட. ஸோ மேப் ஆஃப் பூலியன் கமா லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் பிரிண்ட்ல எம்ப்ளாயி லிஸ்ட் நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை எப்பவுமே வந்து பார்ட்டிஷனிங் பை வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா ஃபால்ஸு ட்ரூ ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு மேப் ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூவில் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறது எல்லாமே வந்து எனக்கு ட்ரூவில் இருக்கும், ஃபால்ஸில் வந்து அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது இருக்கும். ஸோ அதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸில் எல்லாமே அனிதாவோட சேலரி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 50,000 இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்திருக்கும். நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், பார்ட்டிஷன் எம்ப்ளாயிஸ் பேஸ்ட் ஆன் சேலரி கிரேட்டர் தென் 50,000. ஸோ அப்போ கிரேட்டர் தென் 50,000 நம்ம என்ன மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும், எம்ப்ளாயி லிஸ்ட் டாட் கெட்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணணும், ட்ரூ. ஸோ ட்ரூவாக இருக்கிறதோடது மட்டும் நம்ம பாஸ் பண்ணோன்னா போதும், எனக்கு
ட்ரூ அதோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதோட எம்ப்ளாயி லிஸ்ட் மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஐடென்டிஃபை இதுதான் வந்து பார்ட்டிஷன் எம்ப்ளாயிஸ் பேஸ்ட் ஆன் salary greater 50,000. இது எப்படி சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கன்வெர்ட் தி எம்ப்ளாயி லிஸ்ட் இன்டு மேப். மேப்பை வந்து கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ எனக்கு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்கு, அது மேப் ஆஃப் எம்ப்ளாயிஸாக கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. அதில் ஐடி வந்து எனக்கு கீயாக இருக்கணும், நேம் வந்து எனக்கு வேல்யூவாக இருக்கணும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா எம்ப்ளாயி லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயிஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ எம்ப்ளாயீஸ் தான் வேரியபிள் நேம். எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம் டாட் கலெக்ட் பண்ண போகிறோம். பட் ஆனால் இதில் கலெக்டர்ஸ் டாட் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மேப்பை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டு மேப்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ டு மேப்பை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ டு மேப்புக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கீ மேப் எதை வந்து கீயாக இது பண்ணுறோமோ அது கொடுக்கணும். அப்புறம் வேல்யூவாக பண்ணுறதுக்கு எனக்கு வேல்யூ கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல கீ வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கெட் ஐடி, ஏன்னா ஐடி தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ ஐடி இந்த கெட் ஐடிங்கிற மெத்தட் தான் கொடுக்கணும். கெட் ஐடி, அதுக்கப்புறம் அதே மாதிரி வேல்யூ வந்து எம்ப்ளாயி கெட் நேம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு. ஸோ இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அவுட்புட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஏன் பண்ணுறோங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே அவுட்புட்டில் எரர் வந்திருக்கு. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கீ எக்ஸெப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஐடி தான் கீன்னு சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இங்கே வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்குது ஐடியில். ராகுல் வந்து ராகுல் உள்ள ஐடி 101 பார்த்தீங்கன்னா 106 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு இந்த அவுட்புட்டில் எரர் வருது. ஓகே. ஸோ இப்போ நான் சப்போஸ் இது வந்து 108ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கா? எல்லாமே பிரிண்ட் எல்என்ல கொடுக்குறேன் ஸோ தட் நம்ம கிளியராக பார்க்க முடியும். ஸோ பிரிண்ட் எல்என்ல கொடுக்கும்போது எனக்கு இப்போ பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, பிரிண்ட் ஆயிருக்கா 101 மேப் ஆஃப் வேல்யூஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. கீயும் வேல்யூ வந்து நேமும் இருக்கு. ஓகேவா? பட் 106 இருந்தாலும் எனக்கு இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம இதுலேயே வந்து இன்னொரு பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். ஓகே, இந்த கீ நேம் கூட நம்ம பாஸ் பண்ணுறது, அதாவது கீ வேல்யூ கூட நம்ம இன்னொரு பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து 2 டைம்ஸ் வருது, 106 இருக்கு 106 இருக்கு 2 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு எந்த வேல்யூ வந்து எனக்கு ஓவர்ரைட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஓல்டு கீ மர்ஜ் ஃபங்க்ஷன். அதாவது இப்போ எனக்கு ரெண்டுமே எனக்கு இப்போ 106ல் ஆல்ரெடி எனக்கு ராகுல்னு இருக்கும். திரும்பியும் எனக்கு 106ல் ராகுல் நேம் வருதுன்னா எனக்கு ஓல்டு நேம் வரணுமா நியூ நேம் வரணுமாங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ ஓல்டு கீ நியூ கீ இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சப்போஸ் எந்த கீ வேணுங்கிறது நான் இந்த ஃபங்க்ஷனில் கொடுத்துட்றோம். இப்போ இந்த இடத்துல ஓல்டு கீ நியூ கீ வந்துச்சுன்னா நான் நியூ கீயை கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு இந்த ஐடி வந்து டூப்ளிகேட்டாக இருந்தாலும் இது சப்போர்ட் பண்ணும். ஓகே ஓகே ஒர்க் ஆகுதா? பட் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு நேம் வந்து 106ல் ராகுலுக்கு பதிலாக ராஜுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ராகுல் இருக்குது. இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், நியூ கீ தான் எடுத்துக்க சொல்கிறேன். அப்போ 106ல் எனக்கு ராகுல் தான் இருக்கும். ஓகே, 106ல் ராகுல் இருக்குது. இப்போ சப்போஸ் எனக்கு ஓல்டு கீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துக்கும், எனக்கு ராஜு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ எதை பேஸ் பண்ணி அந்த கீயோட டூப்ளிகேட்டை நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தேர்டு ஃபங்க்ஷனில் கொடுக்குறோம். தட் இஸ் மர்ஜ் ஃபங்க்ஷன். மர்ஜ் ஃபங்க்ஷனில் நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீ மேப்பர், வேல்யூ மேப்பர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மர்ஜ் ஃபங்க்ஷன் போட்டிருக்கு இல்லையா, அதுதான் இது. ஸோ இது இப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இப்போது டூப்ளிகேட் கீ இருக்குது, எப்படி நீங்கள் ரிசால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் converting the employee list into a map. Next one வந்து பார்த்தீங்கன்னா count the number of employees in IT department. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் இது. ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் மட்டும் கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் ஓகே எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப்குள்ள டாட் நான் என்ன ஃபில்டர் பண்ணுறேன், என்ன கண்டிஷன், அவங்களோட ஃபார் ஈச் எம்ப்ளாயி அவங்களோட டிபார்ட்மெண்ட் இ டாட் கெட் டிபார்ட்மெண்ட் டாட் ஈக்குவல்ஸ் என்ன கண்டிஷன் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் ஐடியாக இருந்துச்சுன்னா அவங்கள மட்டும் நான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன். கடைசியில் அதை உங்களோடது வந்து கவுண்ட் பண்ணுறோம். ஸோ கவுண்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபில்டர் அதை வந்து கவுண்ட் பண்ணோன்னா
நம்மளுக்கு இதை ஒரு லாங் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ லாங் சிஎன்டி கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன பிரிண்ட் பண்ணிடணும்னா இதோட கவுண்ட் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் உங்களோட கவுண்ட் என்ன இருக்குது, 1 2 3 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ 3 பிரிண்ட் ஆகணும். கரெக்டாக 3 பிரிண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆல் டிஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ கொடுத்துருக்க எம்ப்ளாயி லிஸ்ட்டில் இருந்து யூனிக்காக இருக்க டிபார்ட்மெண்ட் மட்டும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம், ஓகே, ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதில் ஒவ்வொரு எம்ப்ளாயும் நான் உங்களோட டிபார்ட்மெண்ட்டோட மேப் பண்ண போகிறேன். ஸோ டாட் மேப், ஓகே, எம்ப்ளாயி அப்புறம் கெட் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஃபார் ஈச் எம்ப்ளாயி எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்ன ஐடிங்கிறது மட்டும் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ ஃபார் ஈச் எம்ப்ளாயி எனக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்டோட மேப் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நான் என்ன மட்டும் பிரிண்ட் பண்ணும், டாட் டிஸ்டிங். ஓகே, டிஸ்டிங். ஸோ டிஸ்டிங் கொடுத்துட்டோன்னா என்ன, டிஸ்டிங் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு யூனிக்காக இருக்கிறது மட்டும் ரிட்டர்ன் ஆகும். டாட் கலெக்ட் கலெக்டர்ஸ் டாட் டு லிஸ்ட். ஓகே, ஸோ எனக்கு இப்போ என்ன ஆகும்னா லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிரும். ஸோ அதை டைரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ரன் பண்ணலாம். ஸோ ஐடி ஹெச்ஆர் ஃபினான்ஸ், ஸோ யூனிக்காக இருக்கிறது மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இது ஒன் வே. அனதர் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் டிஸ்டிங் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலான்னா டாட் ஸ்ட்ரீம் டாட் மேப், ஓகே, மேப்பில் வந்து நம்ம எம்ப்ளாயி டாட் கெட் டிபார்ட்மெண்ட், அதே கெட் டிபார்ட்மெண்ட் எடுத்துடுறோம். எனக்கு டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஸ்டிங் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம செட்டில் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு டூப்ளிகேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ கலெக்டர்ஸ் டாட் டு செட், கலெக்டர்ஸ் டாட் டு செட் கொடுத்தீங்கன்னா இதுவும் வந்து எனக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் another alternative to achieve the same results. ஓகே, ஃபினான்ஸ் ஹெச்ஆர் ஐடி, ஸோ அது மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.